ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சாம்பார் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மல்லி ஆட் பண்ணி மல்லி கூட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து மல்லி நல்லா சூடுற வரைக்கும் மல்லியை வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணி கடலைப்பருப்பு கூட தேவையான மஞ்சள் ஆட் பண்ணி கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். சாம்பார் பொடிக்கு வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் சாம்பார் பொடிக்கு தேவையான அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது போலவே நல்ல மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு சாம்பார் பொடிக்கு தேவையான வத்தல் வந்து நான் வெயிலில் காய போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணிக்க வேண்டியதான். நாளைக்கு வந்து நான் சாம்பார் பொடி பவுட்ரான வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சாம்பார் பொடி வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுரக்ஷா மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.